தேர்ட் சம் பாருங்கள், ஃபைன் இந்த ஜிசிடி ஆஃப் அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வாசிட்டு இருந்தால் நமக்கு டைம் போகும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. கீழே எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஜிசிடி கொடுத்தாலோ எல்சிஎம் கொடுத்தாலோ ஃபஸ்ட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எழுதினாலும் இப்படி டேரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மூணுமே எழுதிட்டு இப்போ இந்த மூணுமே ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு பாருங்கள். இந்த மூணுமே எந்த டேபிளில் இதே ஒரே இதில் வரும் அப்படின்னு பாருங்கள். 8 டேபிளில் 8 5 40, 8 6 48, 8 8 64 வரும். ஸோ இதுக்கு காமனானது மட்டும் தான் எடுக்க முடியும். நம்ம எல்சிஎம்மாக இருந்தால் கடைசி வரை எடுக்கலாம். ஜிசிடி ஹெச்சிஎஃப் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுக்கு காமனானது அப்படின்னு எடுத்தோம்னா மூணுக்குமே காமனானது 8 டேபிள் தான். ஸோ 8 அதுக்கு காமனானது 8ன்றதை எடுத்தாச்சு. அடுத்து எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எல்சிஎம் ஜிசிடி கேட்டாங்கன்னா இது ஒரு ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை வச்சு எக்ஸ் வச்சு மட்டும் சொல்கிறேன். இல்லை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது. காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான். இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் இங்கே 1 வந்துடும். இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் மீதி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் எக்ஸ் பவர் 1 மீதி இருக்கும். அப்படியும் நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துனா இருக்கிறதுலையே இந்த மூணு எக்ஸ் டேர்ம்ஸ்லேயே இருக்கிறதுலையே சின்னது எதுன்னு பாருங்கள். 2 அப்படின்னா அதை போட்டுருணும். ஒய் டேர்ம்ஸில் சின்னது எது? அதுலேயும் 2 தான், பவரில் 2 தான் சின்னது. இசட் டேர்ம்ஸில் பவரில் 1 தான் சின்னது. இசட் பவர் 1 தான் இசட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக எடுத்து போட்டுடலாம். அதே எல்சிஎம்மில் கேட்டிருக்காங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பவர்ஸாக எடுத்து கீழே எழுதிடணும். நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது நீங்கள் எல்சிஎம் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி பாலினாமியலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 8 × x² × y² × z. அப்போ 8 x² y² z. ஆப்ஷன் டி.